விஜய் டிவியில எப்படி குக்கு வித் கோமாளியோ அதே மாதிரி சன் டிவியில டாப்பு குக்கு டூப்பு குக்கு இந்த ரெண்டு நிகழ்ச்சியுமே ஒரே கான்செப்ட் தாங்க. விஜய் டிவியில நடந்த குக்கு வித் கோமாளிய மையமா வச்சுதான் இந்த டாப்பு குக்கு டூப்பு குக்கு வந்து ஆரம்பிச்சாங்க. இப்ப விஜய் டிவியில மாற்றத்தை கொண்டு வரேன் அப்படிங்கிற பேர்ல பழைய சீசன்ல இருந்து இந்த சீசனை கொஞ்சம் மாத்தி கொண்டு போனாங்க. ஆனா அந்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும் அப்படின்னு எதிர்பார்த்து ஏமாற்றம் தான் அடைஞ்சிருக்கும். ஏன்னா போன சீசன் இதுக்கு முன்னாடி நடந்த 4 சீசன் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. ஆனா இந்த சீசன் அந்த அளவுக்கு நல்லாவே இல்லை. அதே மாதிரி தான் டாப்பு குக்கு டூப்பு குக்கு இதுவும் ஆரம்பத்துல பாக்குறதுக்கு ரொம்பவுமே சுமாரா தான் இருந்துச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குக்கு வித் கோமாளி மாதிரி கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு நல்லா இல்ல பாக்குறதுக்கு. ஆனா போக போக ஒயில்ட் கார்டு என்ட்ரி வந்ததுக்கு அப்புறம் குக்கு வித் கோமாளியில பண்ணின எல்லாத்தையுமே இங்க கொண்டு வந்தாங்க. உதாரணமா கோமாளிகளுக்கு வந்து விதவிதமா கெட்டப் போட்டு விடுறது, அதே மாதிரி பேரிங் நடக்கிறது, இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸை வச்சு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இப்போ போய்கிட்டு இருக்கு. அதே டைம்ல எலிமினேஷனும் வந்து அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு. டாப் குக்கு டூ குக்குல கடந்த வாரம் ஒரு எலிமினேஷன் நடந்துச்சு. சாய்தினா எலிமினேட் ஆனாரு. அதே மாதிரி இந்த வாரமும் ஒரு எலிமினேஷன் நடந்திருக்கு. சோ இவர் ஃபினாலே வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த ஐஸ்வர்யா தத்தா தான் இந்த வாரம் எலிமினேட் ஆயிருக்கிறாங்க. சோ இதோட கிராண்ட் ஃபினாலே எப்ப வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அதே டைம்ல குக்கு வித் கோமாளியோட கிராண்ட் ஃபினாலே இந்த மாதம் எண்ட்ல வரப்போகுது அப்படிங்கிறது உறுதியாயிருக்கு.